கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல வார்டு குழு கூட்டம் புதன்கிழமை 28/8/2024 மாலை 3:30 மணி அளவில் கிழக்கு மண்டல தலைவர் இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் கிழக்கு மண்டல அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கிழக்கு மண்டல வார்டு குழு கூட்டத்தில் பேசிய கிழக்கு மண்டல தலைவர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் $1 டிரில்லியன் மதிப்பில் உலக முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதற்கு அமெரிக்க பயணம் வெற்றியடையவும் கிழக்கு மண்டல மாமன்ற உறுப்பினர்கள் சார்பிலும் கோவை மாநகர மக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கோவை மாநகராட்சியை சிறந்த மாநகராட்சியாக தேர்ந்தெடுத்தமைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதிதாக கிழக்கு மண்டலத்திற்கு உதவி ஆணையாளராக பொறுப்பேற்றுள்ள திரு முத்துசாமி அவர்களுக்கும் கிழக்கு மண்டல உதவி நகரமைப்பு அலுவலர் திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கும் வார்டு குழுவின் சார்பில் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர் பேசுகையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்களும் கோவை மாநகராட்சியில் மிகுந்த அக்கறை கொண்டு இதுவரை ஏராளமான பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஏராளமான பணிகள் முடிவுற்ற நிலையில் கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 20 வார்டுகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடுபட்ட பணிகள் குறித்த அட்டவணையை மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் துறை சார்ந்த பணிகளான சிங்காநல்லூர் அடுக்குமாடி குடியிருப்பு, SIHS காலனி மேம்பாலம், 24வது வார்டுக்கு உட்பட்ட பெட் மேம்பாட்டு பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். 57வது வார்டுக்கு உட்பட்ட ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள திறந்தவெளி சிறைச்சாலை இடத்தில் உலக தரத்திலான சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமையவிருக்கும் நிலையில் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். மேலும் 24 மணி நேர தூயர் பணிகளை விரைந்து முடிக்கவும், சுகாதார பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டனர். இக்கூட்டத்தில் உதவி நிர்வாக பொறியாளர் திரு ராஜேஷ் கண்ணா மற்றும் சுகாதார ஆய்வாளர் திரு சந்திரன் மற்றும் உதவி பொறியாளர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் பங்கேற்றனர். மேலும் மாமன்ற உறுப்பினர்கள் திரு நவீன், திரு பொன்னுசாமி, திரு கோவிந்தராஜ், திரு விஜயகுமார், திரு கோவை பாபு, திரு சித்ராமணியன், திரு பூபதி, திருமதி கீதா சேரலாதன், திரு மோகன், திருமதி பாக்கியம் தனபால், திரு அன்பு தர்மராஜ், திருமதி சாந்தாமணி, திருமதி தீபா தளபதி இளங்கோ, திருமதி சுமித்ரா தீபக், திரு சிங்கை சிவா, திருமதி ஆதிமகேஸ்வரி, திராவிடமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாண்புமிகு முதல்வர் கழக தலைவர் தளபதி அவர்கள் $1 டிரில்லியன் முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் நேற்று இரவு வெளிநாடு புறப்பட்டு சென்றுள்ளார். அவருக்கு இந்த மாமன்ற உறுப்பினர்கள் சார்பிலும் கோவை மாநகர மக்களின் சார்பிலும் அதிக முதலீடுகளை ஈர்த்து தமிழகம் ஏற்கனவே முன்னணி மாநிலமாக இருக்கிறது. அவர் சென்ற காரியம் வெற்றியடைய அனைவருடைய சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் சார்பிலும் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் கோவை மாநகராட்சியின் மீது அதிக அளவு அக்கறை கொண்டு ஒதுக்கிய நிதியாலும் ஏராளமான பணிகள் முடித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் மாமன்ற உறுப்பினர்களின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இருக்கிற இத்தனை மாநகராட்சியிலுமே கோவை மாநகராட்சியை சிறந்த மாநகராட்சிக்கு தேர்வு செய்து கொடுத்து அதற்கான விருதினை நம்ம சுதந்திர தின விழாவில் நம்ம வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்களும் பெற்று வந்திருக்கிறார்கள். அதற்கு இந்த மன்ற உறுப்பினர்களின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.